ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டிஃபனுக்கு எக் சேமியா தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 3 முட்டை எடுத்துருக்கேன், 1.5 பாக்கெட்டு சேமியா, ஒரு பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, தக்காளி. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. 3 முட்டை எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெயில் இந்த முட்டையை பொரித்து எடுத்துடலாம். இது நல்லா வறுத்தாச்சு. இதில் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ அதே எண்ணெயிலே ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். நல்லா வதங்கட்டும். போதுமான அளவு சால்ட், வீட்டில் அரைச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு ஸ்பூன், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளி வதங்கிறதுக்காக டர்மிக்கா பவுடர், இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொத்தமல்லி போட்டாச்சு. புதினா எடுத்து இல்லை, அது போட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பண்ணிட்டு 1.5 பாக்கெட் தண்ணிக்கு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லாவே கொதிச்சிருச்சு. எடுத்து வச்சுருக்க சேமியாவையும் உள்ளே போட்டுடலாம். இந்த மாதிரி பிரியாணி டேஸ்ட்டில் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியெல்லாம் வற்றிட்டே வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் ஆட் பண்ணிடலாம். முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பைப்பா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் குட்டி என்ன பண்ணுறாருன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய், டேக் கேர், see you. பாய் சொல்லு மித்துமா. பாய் பாய். பிளைன் கிஸ் கொடு.